ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம மந்த் வைஸாக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதோடைய கண்டினியூஷனாக எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்டம்பர் மந்தோட இம்பார்ட்டண்ட்டான ஹெட்லைன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டில் டேட் என்னெல்லாம் ஹெட்லைன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரீசெண்டாக நடந்தது தான். என்னென்னா இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏஷியா கப் 2025 சரிங்களா? ஏஷியா கப் 2025 இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா துபாயில் நடந்துச்சு. துபாய் யுஏஇ. ஓகேவா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து துபாயில் வந்து நடந்திருக்கு. இதில் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணிட்டாங்க. இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ். அடுத்து செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய வேட் நகரை யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க நாமினேஷனுக்கு. ஓகேவா? அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய வேட் நகரை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா யுனெஸ்கோ சைட்டில் ஹெரிட்டேஜ் டேகை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாமினேட் பண்ணியிருக்காங்க. நாமினேஷனை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேட் நகர் அப்படிங்கிறப்போ அப்படி என்ன ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஹெரிட்டேஜ் சைட்குள்ளே வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3000 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இதோடைய ஸ்பேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3000 இயர்ஸ் ஆயிடுச்சு. நரேந்திர மோடிஜியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேஸில் தான் இவர் பிறந்திருக்கிறாங்க. ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஸ்டேட்டஸை வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது உடனே சைட்டை வந்து கொடுத்துருவாங்களா, டேகை கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் வில் ரியலி அண்டர்கோ எ மல்டி ஸ்டேஜ் எவாலுவேஷன் ப்ராசஸ் விச் வாஸ் டோட்டலி கண்ட்ரோல்டு அண்டர் தி யுனெஸ்கோ சைட். ஓகேவா? ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா கரெக்டும் இருக்குதா, எல்லா கரெக்ஷன்ஸும் இருக்குதா, அந்த சைட்டை வந்து நம்ம ஹெரிட்டேஜ் சைட்டாக கொண்டு வர்றதுக்கான எல்லா வேல்யூவேஷனும் இங்கே இருக்குதான்னு சொல்லி எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யார் இதை டிசைட் பண்ணுவாங்க, ஃபைனல் டெசிஷனை யார் பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதில் வந்து ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, புத்திஸ்ட் ரிமைன்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3000 இயர் ஓல்டு ஹிஸ்ட்ரியை வந்து இது வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ரீவியஸாக இதை டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் 2022 வந்து ஆட் பண்ணாங்க. இப்போ ஹெரிட்டேஜ் சைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டேகுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாமினேஷனுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே மேட்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் ஆஃப் ஸ்கோரிங் ஃபாஸ்டஸ்ட் 100ல் வந்து யார் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா விராட் கோலி தான் இருந்தாங்க. இப்போ இவங்களே பீட் பண்ணி யார் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்மிருதி மந்தனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விராட் கோலியோட ரெக்கார்ட் ஆஃப் ஸ்கோரிங் ஃபாஸ்டஸ்ட் 100 இன் ஒன் டே மேட்ச்சில் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவில் இவங்க அதை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? எப்படின்னா 50 பால்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 100s வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக நடந்த ஒரு மேட்ச்சில். ஸோ இதில் விராட் கோலி வந்து பார்த்தோன்னா 2013 வந்து பார்க்குறப்போ 52 பால்ஸில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா 100 வின் பண்ணியிருப்பாரு, செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 50 பால்ஸ்லேயே 100 வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. இதுவுமே எங்கே அப்படின்னா அகேன்ஸ்ட் த டீம் ஆஃப் ஆஸ்திரேலியா தான், அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே அவார்ட். தாதா சாஹிப் பால்கே அவார்ட் 23. ஓகேவா? யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கே அப்படின்னா 71st நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் செரமனி டெல்லியில் நடக்குது. ஸோ அதில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோகன்லாலுக்கு இந்த அவார்டை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நாற்பது வருஷம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இவர் சர்வே பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா?
இதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் அவார்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2001 அவருக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பத்மஸ்ரீ அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2019 வந்து பத்ம பூஷன் அவார்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவரோட 3rd அவார்டு. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னோவேஷன் இண்டெக்ஸ், ஓகேவா, குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 25. இதில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 38. சரிங்களா, இன்னோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தோம்னா 38. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கிறாங்க இன்னோவேஷன் இண்டெக்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்விஸ் தான் இருக்காங்க. 15th டைமில் இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸை ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவுட் ஆஃப் 139 கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்போ 15th டைம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் தான் வராங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து தான் வராங்க. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீடன். சரிங்களா, அண்ட் 3rd பிளேஸில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூஎஸ். இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் ஏரியா. இந்த ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் ரிலீஸ்டு பை வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு ரெக்கார்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா இந்தியா 39th வந்திருப்பாங்க. இந்த டைம் வந்து 38th வந்திருக்கிறாங்க. ஸோ இட் ஷோஸ் சம் ப்ராக்ரஸ். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் FIDE, ஓகேவா, விமென்ஸ் கிராண்ட் ஸ்விஸ் டைட்டில். இதை யார் வின் பண்ணாங்க அப்படின்னா இதை வின் பண்ணது வந்து யார் அப்படின்னா வைஷாலி. சரிங்களா, வைஷாலி. திஸ் இஸ் ஸ்ட்ரைட் செகண்ட் டைம் இந்த கான்சிக்யூட்டிவ் டைமில் இந்த அவார்டை வந்து இவங்க வின் பண்ணுறாங்க. சரிங்களா, உஸ்பெகிஸ்தானில் இந்த ஒரு கிராண்ட் ஸ்விஸ் வந்து நடந்துச்சு. இந்த சாம்பியன்ஷிப்பில் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னா வைஷாலி வின் பண்ணியிருக்கிறாங்க. யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னா சைனாவை சேர்ந்த ஜோங்கி டானை வந்து டிஃபீட் பண்ணி. ஷி டிஃபீட்டட் எ பிளேயர் ஃப்ரம் சைனா. நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோங்கி டான். சரிங்களா, இவங்க இதுக்கு முன்னாடி வேர்ல்டு சாம்பியனாக இருந்தாங்க. இந்த கிராண்ட் ஸ்விஸ் டைட்டில் இது வந்து இவங்களோட 2வது டைட்டில். ஓகேவா, 2023 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் வின் பண்ணாங்க. அண்ட் நவ் திஸ் இஸ் ஹர் செகண்ட் டைட்டில். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஓகேவா, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரன்புராவில் தான் இருக்குது. இதை வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து இதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கட்டுறதுக்கு காஸ்ட் வந்து 825 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 21 acres வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இனாகிரேஷன் வந்து செப்டம்பர் மந்தில் தான் நடந்துச்சு. ஓகேவா, ஸோ ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரன்புராவில் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீர் ஷவர்கர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, ஷவர்கர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் அதோடைய நேம். ஸோ காஸ்ட்டு அதோடைய ஏக்கர்ஸ் அதெல்லாமே பார்த்தோம், ஏரியா பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே எக்யூப்டாக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பிகம் த லேண்ட்மார்க் அடிஷன் டு இந்தியா ஸ்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சரிங்களா, இதில் அக்வாட்டிக் ஸ்டேடியமும் இருக்குது, மல்டி ஸ்போர்ட் இன்டோர் அரேனாவும் இருக்குது, அதே மாதிரி அவுட்டோர் கோர்ட்ஸும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபிட் இந்தியா ஜோனையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் இல்லாதே இல்லை. சரிங்களா, இதில் வந்து கோச்சிங்கும் இருக்குது, ட்ரைனிங்கும் இருக்குது, யோகா அண்ட் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸும் என்ன பண்ணுறாங்க ஃபார் சிட்டிசன்ஸுக்கும் இதில் அலோகேட் பண்ணுறாங்க. சரிங்களா, நாட் ஓன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன்,
சிட்டிசன்ஸ்க்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து மணிப்பூரை வந்து விசிட் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? 2023க்கு அப்புறமா திஸ் இஸ் கோயிங் டு பிகம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் விசிட் டு மணிப்பூர் ஆஃப்டர் தேர் எத்னிக் வைலன்ஸ். சரிங்களா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வந்து இனாகிரேட் பண்ணுறதுக்காக. டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை மணிப்பூரில் இனாகிரேட் பண்ணுறதுக்காக 1200 crore rupees ஒர்த் உள்ள ப்ராஜெக்ட். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் செவரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஃபவுண்டேஷன் ஸ்டோனையுமே லே பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஃபார் 7300 crore rupeesக்கான ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக மோடிஜி வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, மணிப்பூரை விசிட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து நேபாளோட ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுஷீலா கர்கி. இதுக்கு முன்னாடி இவங்க என்னவா இருந்திருக்கிறாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸாக வந்து இருந்திருக்கிறாங்க, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ இவங்களோட ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 73. நேபாளோட ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டரும் அப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி கேபி சர்மா ஒலி தான் இருந்திருப்பாங்க. கேபி சர்மா ஒலி அவங்க கவர்மெண்ட் ஃபால் ஆனதுக்கு அப்புறமா இவங்க வந்து இப்போ பிஎம்ஆ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இன்ட்ரிம் பிஎம்ஆ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, அது நம்ம நியூஸ் டாக்கீஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஷார்ட்டாக மட்டும் சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பூபென் ஹசாரிகாவோட பர்த் அனிவர்சரியை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணாங்க, 100th பர்த் அனிவர்சரி. அதை கமெமரேட் பண்ணுற விதமாக பிரைம் மினிஸ்டர் மோடிஜி என்ன பண்ணார் அப்படின்னா 100 rupees காயினை வந்து அன்வீல் பண்ணாங்க. ஸோ பூபென் ஹசாரிகா அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடியே பாரத் ரத்னா அவார்டை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பூபென் ஹசாரிகா ஃப்ரம் அஸ்ஸாம். இவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஓகேவா? இவர் இதுக்கு முன்னாடி பத்மஸ்ரீ, தாதா சாஹிப் பால்கே அவார்டு, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா இந்த அவார்டு எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வாங்கியிருக்கிறாங்க. பாலிடிக்ஸ்லையுமே இவர் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூபென் ஹசாரிகாவை பற்றினா ஒரு ஷார்ட் நியூஸ். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸை நம்ம நியூஸ் டாக்கீஸ் சீரீஸில் ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். பார்க்கல அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? So in this video we have discussed important news of September. என்னன்னா ஏஷியா கப் 2025ல இந்தியா என்ன பண்ணியாச்சு, பாகிஸ்தானை பீட் பண்ணியாச்சு. துபாயில் நடந்த ஒரு ஈவெண்ட் இது. அடுத்து குஜராத்தில் உள்ள வடா நகரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹெரிட்டேஜ் டேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாமினேஷன் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அவங்க. அடுத்து விராட் கோலி தான் என்ன அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் 100 செக்யூர் பண்ண ஒரு பிளேயர். அவங்கள பீட் பண்ணி ஸ்மிருதி மந்தனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. 50 பால்ஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 100s வந்து செக்யூர் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா தாதா சாஹிப் பால்கே அவார்டு 71st நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் ஃபெஸ்டிவலில் வந்து டெல்லியில் நடக்க போகுது. அதில் வந்து பால்கே அவார்டு வந்து இவருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, மோகன்லாலுக்கு. ஓகேவா? மோகன்லால் இவர் அதுக்கு முன்னாடியே பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன் அவார்டும் வின் பண்ணியிருக்கிறாரு. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் ஃபார் த இயர் 25 இந்தியா வந்து 38th பிளேஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க செக்யூர் பண்ண பிளேஸ் வந்து 39. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சுவிட்சர்லாண்ட். கான்சிக்யூட்டிவாக 15th டைம் வந்து இவங்க இந்த ஒரு ப்ரைஸை வந்து இந்த அவார்டை வந்து அவங்க வின் பண்ணுறாங்க. செகண்ட் பிளேஸ் வந்து ஸ்வீடன், தேர்ட் பிளேஸ் யூஎஸ், ஃபோர்த் பிளேஸ் ஐ திங்க் கொரியா. ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபிடேஸ் விமென்ஸ் கிராண்ட் ஸ்விஸ் டைட்டிலை வின் பண்ணது யார் அப்படின்னா ஆர் வைஷாலி. திஸ் இஸ் ஹர் செகண்ட் கிராண்ட் ஸ்விஸ் டைட்டில். யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா சைனாவை சேர்ந்த ஜான்கி டேனை வந்து டிஃபீட் பண்ணாங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. எங்கன்னா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரன்புராவில். அதோடைய காஸ்ட் பார்த்தோன்னா 825 crores. ஏரியாஸ் வந்து பார்த்தோன்னா 21 acres. அண்ட் அந்த காம்ப்ளெக்ஸோட நேம் வந்து வீர் ஷவர்கர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். இட் இஸ் கோயிங் டு பிகம் தி அனதர் லேண்ட்மார்க் ஃபார் தி இந்தியா ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எல்லா கேம்ஸையுமே கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ட்ரைனிங் கோச்சிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. சரிங்களா?
அடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி 2023 வயலன்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் மணிப்பூருக்கு போயிருக்கிறாங்க டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக. நேபாளோட ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டரும் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சுஷிலா கார்கி. இவங்க வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னா ஷர்மி ஓலியை வந்து டிஃபீட் பண்ணி அவங்க கவர்மெண்ட் டிஃபீட் ஆனதுக்கப்புறமா இவங்க வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பூபன் ஹசாரிகா அவங்களோட 100th பர்த் அனிவர்சரி கமெமரேட் பண்ணுற விதமாக நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி 100 rupees காயினை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம நியூஸை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ரொம்ப அக்யூமுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதுவே போதுமானதாக இருக்கும். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.